கம்முன்னு இருங்கடி, வாயை வச்சுட்டு இருங்கடி. நான் கேட்குற ஆளுகளா ஆளாளுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு நடுத்தரவுலாம் நிறுத்துறாங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ணுனா அவன் குறைச்சிக்கிறான், அவளுக்கு சப்போர்ட் பண்ணா இவன் குறைச்சிக்கிறான்னு ரெண்டு பிள்ளைகளும் என்னை போட்டு பாடா படுத்தி எடுக்குதுக்கப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏண்டி பசிக்குதுடி, கூட்டிக்கிட்டு வந்தல, ஏதாவது செய்யு. ஏதாவது செய்யினா என்னத்தை செய்யுது? அதான் தண்ணி ஓடுதுல்ல, அதுலேருந்து எதையும் எடுத்து குடி. அப்படியே தண்ணியை குடிச்சு வயிற்று நிறைக்கிறதா? ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து உதச்சி மிதிச்சதுல உடம்பு முடியாமல் கிடக்குறேன். இதில் நீ வேற ஏண்டி கம்மன் உங்கள் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாண்டி. இங்கே பாருமா, செத்தா கூட இனிமேல் அவன் வீட்டு பக்கம் நான் போக மாட்டேன். ஆமாம், 1000 தடவை நீயும் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு தான் போகிறேன். நானும் வாங்கிட்டு போய் உன் கூட வந்து அங்கே போய் பட்டு அசிங்கப்படுறது தான் மிச்சம் எனக்கு. ஏம்மா நீ வேற கம்முன்னு இருமா. இருக்கிற டென்ஷனில் என்னடி உனக்கு டென்ஷனு? என்ன உனக்கு டென்ஷனு? உங்களால் எனக்கு தாண்டி டென்ஷனு. ஐயோ ஆண்டவனே, காலத்துக்கு இந்த குடும்பத்தில் என்னை இப்படி போட்டு சீரழிக்கிறாளுகளே. யாருமா தோட்டத்துல? ஏய்யப்பா நாங்க தான். ஓஹோ இதுங்களா? அன்னைக்கு என்ன பேச்சு பேசிட்டு போனுச்சுங்க? என்ன போலீஸ்ல அடியெல்லாம் சும்மா பலமா இருந்துச்சா? பாத்தியாடி, நீ வேணா நக்கல் பண்ணி பேசுற அளவுக்கு நம்ம நிலமா ஆயிப்போச்சு. போலீஸ்ல அடி என்ன பலமானு கேட்டேன். ஏங்கண்ணே நீங்கள் வேற ஏதாவது வேலை இருந்தால் கேட்டு போவோன்னு வந்தேன். ஏமா அன்னைக்கு பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு போனா, இன்னைக்கு என்கிட்டயே வேலை கேட்டு வந்திருக்க. என்ன பண்ணி தொலைகிறது? காரி ஆகணும்னா கண்ட காலுகளெல்லாம் பிடிக்க வேண்டியதால இருக்கு. இதுக்கு தான் சொல்றது, ஒழுங்கா புருஷங்கூட போய் இருந்தா அந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு வருமா? இப்படி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இங்கிட்டு போற, இங்கிட்டு சண்டை போட்டு அங்கிட்டு போற. காலத்துக்கு இப்படி நீ நடுத்தருவில் நிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையாமா? நிறைக்கணும் புருஷன் கூட இருக்க வரைக்கும் தழும்பாது. குறைக்கூடம்னா இப்படி இங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமான்னு கூத்தாடிக்கிட்டு தெரியும். என் தலையெழுத்து கண்ட நாய்க்கிட்டெல்லாம் இப்படி ஏச்சும் பேச்சும் வாங்குற நிலமையா இருக்கு. அண்ணே இங்கே பாருங்க, வேலை இருக்குன்னா வேலை இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டு தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்கன்னே. ஏற்கனவே நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன். வேலை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. ஏம்மா வேலை இருக்கு, ஆனா இங்க தோட்டத்துல எங்கேயும் வேலை இல்லை. அங்க மாட்டு தொழுவத்துல சாணி எள்ளி போடணும், எருவு கூட்டணும், அந்த வேலை தான் இருக்கு. அதை வேணா பண்றீங்களா? ஐயா சாணி எல்லணுமா? அந்த வேலையில நமக்கு செட் ஆகாது. என்னம்மா நீ பாட்டுக்கு போற, சாணி எள்ளி போட முடியாதா? ஐயையோ, நானே குளிச்சு கிழிச்சு நீட்டாக இருப்பேன். இதில் வேற அந்த நாற்றம் இந்த நாற்றம்லாம் நமக்கு செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் மாட்டு தொழுவத்தில் போய் சாணி எள்ளி போட்டால் அந்த யூரின் கவிச்சு வேற ஐய நினச்சாலே கன்றாவியாக இருக்குது, ஒமட்டிக்கிட்டு வரும். அதனால என்னால் அதெல்லாம் முடியாது. ஏம்மா வாமா, வேற பக்கம் போய் ஏதோ வேலையை பார்ப்போம். மண்ணில் விழுந்தாலும் மீசையில் மண்ணு விட்டாத கதைத்தான். எம்மாடி அம்மா என்ன பேச்சு! இதெல்லாம் எங்கிட்டு போய் வேலை வெட்டி பார்த்து வயிற்ற நிறைக்க போகுதுங்க. மறுபடியும் அங்கே திரிஞ்சு இங்கே திரிஞ்சு இங்கே தான் வருங்க. அப்போ பாரு சாக்கடையெல்லாம் விடுறேன். ஆனால் ஒரு வயிறு கஞ்சுக்காக 1000 செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. இதுங்க ஒவ்வொன்றுக்கும் பிகோவ் பண்ணிட்டு தெரியுதுங்க, பிகோவு. அத்தனை கூப்பிட்டா வேற திட்டுவாங்க. என்னங்க என்னங்க இன்னும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. அதுவும் நினச்சா சாப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு தான் தோணுச்சு. அதான் சூடாக சாப்பாடு இருக்குன்னு பார்த்தா அது சில்லுன்னு இருக்குது. அதான் சூடாக உங்களுக்காக குழிப்பணியாரை ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன். எந்திரிங்க சாப்பிடுவீங்க. இங்கே பாருங்கள், என் மேலே உங்களுக்கு 1000 கோவம் இருக்கட்டும், ஆனால் சாப்பாடு மேலே கோவத்தை காட்டாதீங்க. வயசான காலத்தில் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது உடம்புக்கு கேடு தான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மனசு வருத்தம் இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீங்க, எந்திரிங்க. ஏம்மா உன்னை நான் அம்பிட்டு திட்டி இருக்கேன், என்னென்னவோ பேசியிருக்கேன். வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் கண்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு எப்படிம்மா இன்னைக்கு முகம் சுளிக்காமல் எனக்காக சோறு போட்டு எடுத்துகிட்டு வந்த? என்ன இப்படி பேசுகிறீங்க? 1000 தான் இருந்தாலும் எனக்காக ஒரு பொக்கிஷத்தையே கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் உங்களை நாங்கள் தானே பார்த்துக்கணும். நீங்கள் வருத்தப்பட்டு இப்படி சோர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது சங்கட்டமாக இருக்குது. அதான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஏம்மா நான் உன்னை அம்பட்டு வார்த்தையால் கொச்சையாக பேசியிருக்கேன், உன் குடும்பத்தை கேவலமாக பேசியிருக்கேன். ஆனால் நீ எப்படிம்மா அதெல்லாம் மறந்துட்டு இப்படி இருக்க? என் அம்மா பேசுனா நான் பொறுத்துக்க மாட்டேனா? என் அப்பாவும் என் அம்மாவும் அரவிந்தை ரொம்ப வார்த்தை வந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அப்போ கூட அரவிந்த் என்றைக்குமே என்னை சலிச்சுக்கிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் என் குடும்பத்தை அவர் குடும்பமாக நினைக்கும் போது அவர் குடும்பத்தை நான் என் குடும்பமாக நினைக்க மாட்டேனா? நீங்கள் என்னை இன்றைக்கி புரிஞ்சுக்கலினாலும் என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்காக புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம்.
எந்த சாப்பிடுங்க. ஏன் அழறீங்க? அழாதீங்க. சங்கட்டமா இருக்கு நீங்க அழறத பார்க்கும்போது. அழாதீங்க தயவு செஞ்சு. இல்லம்மா, எல்லாருக்கும் கூட இருக்கிறதுல எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாம இருந்துட்டேம்மா. இத்தனை நாள் வரைக்கும் இந்த படுபாவி என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கான்னு நினைச்சேன். அவன் பொண்ணை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்து அவங்கள வாழ வைக்கணும்னு நினைச்சேனே தவிர உன் நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டேம்மா. அவன் என் பிள்ளைக்கு அவன் பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைச்சது அந்த சொத்தை உருவத்துக்காக மட்டும்தான். அந்த சொத்தை உருவனோடனே அவங்க இவனை கழட்டி விடணும், என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும்னு தான் நினைச்சிருந்திருக்கா. ஆனா அது தெரியாம அவன் பிள்ளைய வாழ வைக்கணும்னு உன்னைய வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். எத்தனையோ நாள் உன்னைய பார்த்து வயிறு எரிச்சல்ல சாப விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் வயிறு நிறையாம இருக்கேன். எனக்காக சோறு கொண்டு வந்த பாத்தியா? ஐயோ, எதுக்கு இப்போ நீங்கள் அதை இதுன்னு போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? கண்டது கிடையாதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம குடும்பம் இன்னைக்கு நம்ம அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம். அதுக்குன்னு நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, விடுங்க. இல்லைம்மா, நான் உன்னை பேசின பேச்சுக்கும் உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினதுக்கும் அன்னைக்கு கூட உன் அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. இது வேற ஒருத்தவங்களா இருந்தா செஞ்சிருப்பாங்களா? ஆனா அவங்க செஞ்சாங்க. ஆனா அந்த படுபாவி இங்க வாழ வைக்கணும்னு நினைச்சதுக்கு என்னைய வீட்டை விட்டு துரத்தி இந்த வீட்டையே ஆட்டை போடணும்னு நினைச்சாங்க. அது புரியாம நான் எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பி இருக்கேன். என் பையனும் என் புருஷனும் அடிக்கடி சொன்னாங்க, அவங்கள நம்பாதடி, அவங்கள நம்பாதடி. யார் பேச்சையும் கேட்காம இருந்ததுக்கு நான் நல்லா அனுபவிச்சுட்டேம்மா. நான் நல்லா அனுபவிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை. ஐயோ, நான் அத்தனை கூப்பிட்டா கூட உங்களுக்கு பிடிக்காது. ஆமா, என் அத்தனை கூப்பிட்டா பிடிக்காது. அம்மானு கூப்பிடுமா, அம்மானு கூப்பிடு. அன்னைக்கு கூட கோபத்துல நீ என்னை வீட்டை விட்டு போடு சொன்ன. அப்ப கூட அடுத்த நாள் அத்தையை கூட்டிட்டு வாங்க கோபத்துல அப்படி பண்ணிட்டேன். ஆனா அந்த படுபாவி என்னை உள்ள வச்சு அடிக்கும் போதுதான் நான் நினைச்சேன் நான் பண்ணினது எவ்வளவு தப்புன்னு. அவன் பேசின பேச்சுல தான் நான் உணர்ந்தேனே உன்னை எந்த அளவுக்கு நான் பேசி காயப்படுத்தினேன்னு. அவன் என்னை அடிச்சு துன்புறுத்தினப்பையே நான் உணர்ந்துட்டேன்மா, நான் உணர்ந்துட்டேன். நீயும் என் பையனை வெளியவே நின்று கிடக்கட்டும், கால் கிடைக்க பணியிலே கிடக்கட்டும்னு எத்தனையோ நாள் கதவை திறக்காம உங்களை கிடக்க வச்சேன். அதுக்குதான்மா எல்லா பலனையும் நான் அனுபவிச்சுட்டேன், எல்லா பலனையும் நான் அனுபவிச்சுட்டேன். ஐயோ அத்தை, அழாதீங்க அத்தை, அழாதீங்க, அழாதீங்க அத்தை. என்ன இது? இந்த மனசு காலையில் சண்டை போட்டு கோவத்தில் வீட்டை விட்டு போனவர் மணி ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் வீடு வரல. எப்பயும் 7 மணி 6 மணிக்கெல்லாம் வீட்டில் வந்து இருப்பார். இன்னைக்கு இம்பிட்ட நேரம் ஆகி ஆளை காணாமல் எங்கே போனார்? இப்படியெல்லாம் எங்கேயும் போக மாட்டாரே. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எதுவும் போயிட்டாரா? அப்படியெல்லாம் போக மாட்டாரே. அவங்க ஒத்தையிலையும் விடவும் மாட்டாங்களே. ஐயோ, பயமாக வேற இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலையே. இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எந்த இடத்துக்கு போனார் இவர்? ஆண்டவனே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. நான் கூட நினச்சேன் இன்னைக்கு சாமி அடித்து அடிக்க இவர் எப்படியும் என்னை திட்ட போகிறாரு, வந்து அடித்து கொண்டே போடுவாருன்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் வீடு வராமல் இருக்காரு. ஐயோ ஆண்டவனே, பயமாக இருக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு வர தெரியல. ஒரு பக்கம் மனசு பதறுது. காலையிலேருந்து என்னமோ தெரியல, கெட்டது நடக்கிற மாதிரியே உள்ளுணர்வாக இருக்கு. ஐயோ கடவுளே, குடின்னு குடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. எங்கிட்டு போனாருன்னு ஒன்றும் புரியலையே. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். ஆளை காணலைன்னா இனி நம்மளே எங்கிட்டாவது போய் தேட வேண்டிதான். ஆனால் இந்த ராத்திரியில் காட்டு தடத்தில் நான் எங்கன்னு போய் அவரை தேடுறது? எங்கன்னு போய் தேடுறது? ஏ சொட்ட, எங்கடா இருக்க? ஏண்டா வரியா? இப்ப நான் வீட்டுக்குள்ள வந்து உன்னை பொழக்கவா? இவனுங்களா? எங்க என்னங்க இவனுங்க வந்திருக்கானுங்க? ஏண்டி பிச்சைக்கார பையலுக்கு வந்திருக்கானுங்க. அங்க சோறு இருக்கும்ல, அதை வெளியே எடுத்து போடணும்னு இருந்தோம்ல, அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு போடு, தின்னப்பட்டு போட்டோம்.
அடேய், யார பாத்துடா பிச்சைக்கார பையன் சொன்ன? பிச்சைக்கார பையன் நாங்களா இல்ல நீயாடா? ஏமாத்து பேர் வழி. ஏண்டா, எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நீ எங்க கிட்ட கையேந்தி கேட்டிருந்தா நாங்களே பிச்சை போட்டுப்போண்டா. அதை விட்டுப்புட்டு ஏமாத்திக்கிட்டு சுருட்டுன நீ அதை பத்தி பேசுற? ஏய் மாடசாமி, ஏய் நான் மாடசாமி தான்டா. ஆனா ஆட ஆரம்பிச்சேன்னு வையி, உன்னைய ஆட்டம் காண வைக்கிற ஆடசாமி. ஏய், எதுக்குடா எங்க அம்மா அடிச்ச? ஏய் என்னடா மரியாதை இல்லாம டான் சொல்ற? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? வாடி வாடி வா. நல்லா முத்துன கத்திரிக்காவுக்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு ஊர்ல இல்லாத தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு திரிகிறீங்களா? இங்க யாரு, ஒரே நசுக்குத்தான் நசுக்கி பிதிக்கி எடுத்து போடுவோம் ரெண்டு பேத்தையும். ஏங்கடி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு திரிகிறீங்களா? எனக்கு அப்பவே தெரியும் நீ ஒரு கேடி, இவ ஒரு கேப் மாதிரி, ரெண்டுக்கும் சேர்ந்துருக்கு பாரு ஒரு மொல்ல மாதிரின்னு. ஏய் மரியாதை மரியாதை, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? என்னடா மரியாதை? என் பொண்டாட்டிய அதை இதுன்னு சொல்லி அவ மனசை மாத்தி ஏமாத்தி சுருட்டினதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அது ஒன்றும் உன் பொண்டாட்டி சம்பாரிச்சது இல்ல, எங்க அப்பா சம்பாரிச்சதை நான் எடுத்துக்கிட்டேன். ஏய், நீ சொத்தை எடு, இல்ல வேற எந்த கன்றாவிய வேணாலும் எடு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எவனோட உழைப்பையும் திங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. டே மவனே, பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொல்றான், இந்த லட்சக்காரனோட லட்சணம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஊருக்காரனே பிச்சைக்கார பையனு கால் தூடு துப்புவா இங்க. டேய், காலையில அவளை அடிச்சு வெள்ளு ரோட்டி அனுப்புனேன், இப்ப நீங்க வந்திருக்கீங்களா? நல்லா ஒத்த வாங்கிட்டு வர போறீங்களா? ஒழுங்கா போயிருங்க, இல்லன்னா அம்புட்டுதான். ஐயோ டே தம்பி, எனக்கு பயமா இருக்குடா, அவன் அடிச்சு போடுறேன்னு சொல்றான்டா. டே வட வட ஓடிடுவான். ஏய் நக்கல் பண்றியாடா? இல்ல விக்கல் தான். எப்படி விக்கல்? ஏங்க நீங்க வாயில சொன்னா புரியாது, கையை நீட்டி காலால 4 மிதிச்சு அனுப்புங்க. காலையில அவளுக்கு கொடுத்த குடு, இவங்களுக்கு கொடுத்தா தான் அடங்குவானுங்க. காலையில அவ வாங்கிட்டு போனா, இப்ப இவங்க வாங்கிட்டு போக வந்திருக்கானுங்க. வச்சு சாத்தி விட்டு அனுப்புங்க, நேரம் கிழமை படுப்போம். நேத்தெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுக்கு உடம்பெல்லாம் அசதியா இருக்குது. ஓஹோ, ஒட்டம்பெல்லாம் அசதியா இருக்கா? அசதியெல்லாம் முறிச்சிட வேண்டிதான். டே தம்பி, உங்க ஆத்தால நான் அடிக்கலாம், நீ திட்டலாம், ஆனா ஊர்ல உள்ள நான் அடிக்கலாமாடா? அடிச்சவன் உயிரோட இருக்கலாமாடா? அவன் கையும் கால அப்படியே இருக்கலாமாடா? ஐயோ, என்னடா திருப்பி அடிப்ப? எங்களை அப்படியே அடிச்சு துரத்துவேன்னு உன் பொண்டாட்டி பில்டப் போட்டுக்கிட்டு இருந்தா. பில்டப் மட்டும்தானா? என்னோட செயல்ல ஒண்ணுமே இல்ல. அடி அடிடா, அட்ரா பாப்போம். டேய், உன்ன மாதிரி எல்லாம் அடிச்சா கூட அந்த பாவம்னு நினைக்கிற ஆள் தானா? ஆனா நீ எங்க அம்மாவை அடிப்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொத்து உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தாண்டா சொத்து சொத்துன்னு பேய அலைவீங்க. சாகும்போது என்னடா தூக்கி கட்டிக்கிட்டா போற? எனக்கு இது வேணும்னு கேட்டிருந்தா எங்க அம்மாவே உனக்கு பிச்சை போட்டிருப்பாங்கடா. அதை விட்டுட்டு உன்னையெல்லாம் ஒரு மனுஷன்னு நம்பி, உன்னையும் வந்துட்டு ஒரு மனுஷன்னு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைச்சதுக்கு நீ அவங்களையும் அடிச்சு துன்புறுத்துறியா? என் அம்மாவை அடிச்ச கை இந்த கை தானே, இன்னைக்கு இந்த கையை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. முடிச்சு விட்றா, அப்பதான் சீக்கிரமா நம்ம போக முடியும். அடுத்த சோத்துக்கு அள்ளி திங்க கூடாது, அந்த அளவுக்கு பண்ணணும். அடியே குந்தாணி, உன் புருஷனால அடி வாங்க மட்டும்தான் முடியும், அடியெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது. ஏதோ என் பொண்டாட்டி அடிச்சா சுருண்டு விழுந்துருவா, அதனால அவகிட்ட உன் வேலையை காட்டலாம். என் பையன் கிட்ட காட்டலாமா? என் பையன் சாதாரண ஆளு கிடையாதுடி, முரட்டு பையன். ஏதோ அவன் அடங்கி இருக்கான்னா உங்க எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கணும். அதை விட்டுப்புட்டு அவன் முரட்டு பையனை சீண்டி விட்டுட்டீங்க. இனி தூங்கின சிங்கத்தை சீண்டி விட்டா என்னாகும்? இனி பாய தானே செய்யும். இனி அவன் பாய்வான், நல்லா வாங்கி கட்டு. டே தம்பி, அவனை அடிச்சதோட விட்டுறாதடா, போற போக்கில் அவளுக்கு ஒரு காட்டு காட்டிட்டு வா. அப்பா டயர்ட் ஆயிட்டேன், கொஞ்சோண்டு டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன். விடுறதுக்கு தானே அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க ஆத்தாவை அடிக்கிறதுக்கும் உனக்கு யார் இது கொடுத்தா? எங்க அம்மா எங்க வீட்டோட சாமிடா. அவதுக்கும் எங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒண்ணுன்னா நாங்க பார்த்துட்டு கம்முன்னு இருக்க மாட்டோம். எங்க அம்மாவை அடிக்கிற உன்னைய எங்க அம்மா பொண்ணா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? பையன் நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன், முறிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். என்னம்மா எல்லாம் சந்தோஷம் தானே? பொண்ணு பார்க்கறதுக்கு வருவோன்னு பார்த்தேன், அதுக்குள்ள வேற என் பையன் வா அங்கே போகணும் இங்கே போகணும், வண்டி வேற டியூ கட்டாமல் வந்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால அங்கே போகணும் இங்கே போகணும்னு என்னைய போட்டு அலக்கழிச்சு போட்டாம்மா. அதான் அங்கே இங்கேன்னு போகவும் வர முடியாமல் போச்சு.
தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, நானும் அதான் நினைச்சேன், என்னடா இந்த சரச பிள்ளைக்கு நம்மளும் கூப்பிட்டோம் அவங்களும் கூப்பிட்டாங்க, இப்படி வராம இருக்காளேன்னு நினைச்சேன். அது இல்லம்மா, இந்த பையன் வண்டி வேணும்னு சொன்னான். நானும் மாட்டு பால் ஊற்றின காசை எடுத்துட்டு போய் இவனுக்கு வண்டி வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்தா கடைசியில வேலைக்கு போகாம பிடிச்சி விட்டு மறுபடியும் ஆட்டை கட்டிவிட்டு வண்டியை கொண்டு போய் மரத்துல இடிச்சு அது டியூ கட்ட முடியாம பண்ணி எம்மா பல பிரச்சனைம்மா, அதான் வர முடியல. அதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ என்ன, மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயாச்சு, எல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே? எதுவும் கூட குறைச்சல் எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? உண்மையை சொல்ல போணுன்னா நாங்களாக போய் தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளையை கொண்டு வந்திருக்க முடியாது. அப்படி தங்கமான பையனைத்தான் எங்களுக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளையாக கூட்டிகிட்டு வர போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் சரோசா. எங்களுக்கு வரதட்சணை ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம், உங்கள் பொண்ணு கட்டின சிலையோடு அனுப்புனா போதும், நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு அவ்வளோ தங்கமாக பேசினான் அந்த பையன். ஆமா ஜானகி, ஒரு சிலர் சொல்லுவாங்க கட்டின பொண்டாட்டிய கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டின சேலையோட அனுப்பிவிடுங்க நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்ட்டு, கடைசியில் போட்டு அது இல்லை இது இல்லைன்னு சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் ஆறுமுகம் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப தங்கமான பையன். நான்லாம் கண்ணால் பார்த்தேன். கட்டின பொண்டாட்டி அவளை அம்புட்டு தங்கமாக தாங்குவான். வேலை போயிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு காலம்பிக்க விடுறது என்ன, சமைச்சு போடுறது என்ன, நம்ம ஊருக்காரவங்களே தோற்று போயிடுவாங்க அவனோட சமையலுக்கு. அப்படி சமைப்பான். நானும் சாப்பாட்டுக்கு வெறும் சோறை மட்டும் எடுத்துகிட்டு போய் குழம்பு வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்ல பையன், உன் குடும்பத்துக்கு ஒரு பையனாக இருப்பான். நானே அவன் போனோன்னே எனக்கு கை உடைஞ்சு போன மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் நல்லா பார்த்துப்பான். அவனுக்காக நான் கேரண்டி கொடுக்குறேன். அதாம்மா, நல்ல பையன்தான், நல்ல குடும்பம்தான். அதுவும் இல்லாமல் நமக்கு பத்திரகாளியை பற்றி எல்லாமே தெரியும். அவன் நல்ல பிள்ளை, அதனால அந்த குடும்பத்தில் கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளைய நல்லா வச்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். நாங்கள் முதல்ல வீட்டோட மாப்பிள்ளையாக தான் கூப்பிட்டோம். ஆனால் அந்த தம்பி தான் எங்கள் அக்காவை நான் விட முடியாது, எங்கள் அக்காவை நாங்கள் பார்த்துக்கணும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டா அப்படி. அதனால் சரி அவங்க விருப்பப்படி தனி கொடுத்தனத்தில் இருக்கட்டும், ஆனால் வாடகை கட்டி அவங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவோன்னு இவர் சொல்லிவிட்டாரு. அதுவும் சரிதான். பிள்ளைங்களை நம்ம கல்யாணம் பண்ணி தனியாக வைக்கிறது தான் நல்லது. நம்ம கூட வச்சுருந்தோம்னா அவங்க ஒரு நேரம் சிரித்து பேசுவாங்க, ஒரு நேரம் அவங்களுக்குள்ளே ஒரு சலப்பு சங்கடம் இருக்கும். நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம வருத்தத்தில் ஏதாவது ஒன்று பேசுவோம் வைப்போம். அதெல்லாம் இது நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. தனியாக இருக்கட்டும், அவங்க தனியாக நீங்கள் தனியாக இருந்தால் தான் ஒரு நல்ல நாளுக்கு போவோம் வருவோம் எல்லாம் இருக்கலாம். அவன் சொந்தமே இல்லை, எனக்கு சொந்த பந்தமே இல்லைன்னு எத்தனையோ நாள் அழுதுருக்கான். அவனுக்காக நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினச்சேன். இப்போது பத்திரகாளி வந்துருச்சு, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. சின்ன வயசுலேருந்தே சொந்தத்துக்காக ஏங்கின பையம்மா. இன்னைக்கு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இப்படி ஒன்று அமைதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எப்போ கல்யாணத்தை வச்சுருக்கீங்க? 1000 தான் பத்திரகாளி அவன் கூட பிறந்த அக்காவாகவே இருந்தாலும் கொஞ்ச நாள் நீ இப்போ பெத்த பையனை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துட்ட. அதனால் அந்த தம்பி சொல்லி பிடிச்சி, எங்கள் அம்மா எனக்கு சரோசா தான், அவங்கக்கிட்டேயும் ஒரு வார்த்தை நான் கேட்கணும், அவங்கக்கிட்ட கேட்காம முடிவெடுக்க முடியாதுன்ட்டு. அப்படி நீ எப்போ வைக்கிறேன்னு சொல்கிறியோ அதே நல்லா வச்சுக்குவோம். நான் கூட நினச்சேன் சொந்த பந்தம் வந்தோடனே நம்மளை மறந்துடுவான்னு. ஆனால் பரவாயில்ல, எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்காம இருக்கான். ஐயோ, இந்த மனுஷனை வேற ஆளையே காணோம், எங்கே போனார் என்ன ஆனாருன்னு ஒன்றுமே தெரியலையே. ஐயோ, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றுனா அவ்வளோதான், குடும்பமே சேர்ந்து என்ன கொண்டே போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ ஏற்ற வீட்டில் கேட்போமா? ஐயோ, கேட்டால் எதோ நினச்சிக்குவாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் 10 மணி ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் ஆளை காணலைன்னா பயமால இருக்குது. காலையில் வேற அவங்க அடிச்சு அடிக்கி இந்த ஆள் எதுவும் பண்ணிட்டாதா? ஐயோ, புரியலையே எனக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்லை, கேட்டுருவோம். ஐயோ, அக்கா அக்கா